நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய விஎம்டி வேதசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐதர் ஆர், யா தோ யா, இது இல்லைன்னா அது, ஒன்று படி இல்லைன்னா எழுது, ஏதாவது ஒன்று செய், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஒன்று எனக்கு கால் பண்ணு, இல்லை அட்லீஸ்ட் மெசேஜாவது செய், ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். either you read a book or you watch TV. ஒன்று புக்கு படி இல்லைன்னா டிவி பாரு. யா தோ தும் கிதாபு படோ யா டிவி தேக்கோ. இந்த இடத்துல யா தோ அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இங்கிலீஷில் ஐதர்னு சொல்கிறோம் இல்லையா. ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய், ஒன்று இது செய். ஐதர் யூ ரீட் அ புக், ஒன்று நீ புக்கு படி, ஆர் யூ வாட்ச் டிவி, இல்லைன்னா டிவி பாரு. ரெண்டு விஷயத்தில் ஒன்று செய்யின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம யாத்தோ யூஸ் பண்ணுறோம். யாத்தோ ஒன்று, தும் நீ, கிதாப் புத்தகம், படோ படி, யா இல்லைனா அல்லது இல்லைனா அந்த மாதிரி மீன் வரும். டிவி தேக்கோ, டிவி பாரு. தேக்கோ அப்படின்னா நம்மளோட யங்கர்கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தேக்கோ அந்த மாதிரி கேஷுவலாக சொல்லலாம். அதுவே ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட சொல்லும்போது தேக்கியே அந்த மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஹிந்தி சென்டென்ஸை ஹிந்திலேயே ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது ப்ராப்பர் மெத்தடிக்கலாக இருக்காது. ஈஸி வே தான். வித்தின் 1 டேக்குள்ளே நம்ம ஈஸியாக ஹிந்தி சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்வர், வியஞ்சன், பாரகடி, இது 3 தான் மந்த்ரம். இது 3 ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்முடைய ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். He will either go to Delhi or to Mumbai. वह या तो दिल्ली जाएगा या मुंबई. वह அவன் या तो ஒன்று தில்லிக்கு போவான், யா இல்லைன்னா மும்பைக்கு போவான். ஒன்று தில்லிக்கு போவான் இல்லைன்னா மும்பைக்கு போவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. वह या तो दिल्ली जाएगा या मुंबई. वह या तो दिल्ली जाएगा या मुंबई. He will either go to Delhi or to Mumbai. He will either go to Delhi or to Mumbai. The car is either broken or out of petrol. गाड़ी या तो खराब है या उसमें पेट्रोल नहीं है. गाड़ी வண்டி या तो ஒன்று खराब है, ஒன்று ரிப்பேராக இருக்கலாம், யா அல்லது उसमें पेट्रोल नहीं है, இல்லைன்னா அதில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று கார் ரிப்பேராக இருக்கலாம், இல்லை அதில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காடி வண்டி, யா தோ ஒன்று கராப் ஹே ரிப்பேராக இருக்கலாம், பழுதடைந்து இருக்கலாம், யா அல்லது உஸ்மே அதில் பெட்ரோல் நஹி ஹே பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று பழுதடைந்திருக்கலாம், இல்லைன்னா அதில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீன் வரும். He will either call or send a message. He will either call or send a message. அவன் ஒன்று கால் பண்ணுவான் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவான். ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கு இல்லையா சென்டென்ஸு, அப்போது வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வ யா தோ கால் கரேகா யா சந்தேஷ் பேஜேகா. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ்னால் ஹிந்தியில் கா கீ கேன்னு கம்ப்ளீட் ஆகும். மேல் சென்டென்ஸ்னால் கான்னு இருக்கும், ஃபெமினைன்னா கீன்னு கம்ப்ளீட் ஆகும். அதுவே ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா கேன்னு கம்ப்ளீட் ஆகும். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வ அவன் யா தோ ஒன்று கால் கரேகா கால் பண்ணுவான், யா அல்லது சந்தேஷ் பேஜேகா மெசேஜ் அனுப்புவான், செய்தி அனுப்புவான். ஒன்று கால் பண்ணுவான் இல்லைன்னா செய்தி அனுப்புவான். வ யா தோ கால் கரேகா யா சந்தேஷ் பேஜேகா. எந்த லாங்குவேஜுமே நம்மளால் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். பைஹார்ட் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சென்டென்ஸையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ மஸ்ட் ஐதர் ஸ்டடி ஹார்ட் ஆர் ஃபேஸ் ஃபெயிலியர். நீ கண்டிப்பாக ஒன்று நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா தோல்வியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா தோல்வியை ஃபேஸ் பண்ணணும், தோல்வியை சந்திக்கணும்.
நீ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கிலீஷில் மஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதுவே ஹிந்தியில் அந்த ரூல்லாம் எதுவுமே வராது. ஈஸியாக சென்டென்ஸு பார்க்கலாம். तुम्हें या तो मेहनत से पढ़ना होगा या असफलता का सामना करना. तुम्हें நீ या तो मेहनत से पढ़ना होगा. तुम्हें நீ या तो ஒன்று मेहनत से உழைப்பால் கடினமாக पढ़ना होगा படிக்கணும். யா அல்லது असफलता தோல்வியை सामना करना. असफलता का அப்படின்னா தோல்வியை சாமனா கருணா சந்திக்கணும். சாமனானா சந்திப்பு, கருணானா அந்த செய்யணும், சந்திக்கணும், தோல்வியை சந்திக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி மீனிங் புரிஞ்சுக்கணும். तुम्हें या तो मेहनत से पढ़ना होगा या असफलता का सामना करना. சஃபல்தா அப்படின்னா வெற்றி அடைகிறது, असफलता அப்படின்னா தோல்வி அடைகிறது. असफलता का सामना करना தோல்வியை சந்திக்கிற மாதிரி வரும். She will buy either a saree or a dress. She will buy either a saree or a dress. அவள் ஒன்று saree வாங்குவா இல்லைன்னா ட்ரெஸ் வாங்குவா. இப்போ saree அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸுனா வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் மாடல் ட்ரெஸ், அதை மீன் பண்ணுறது தான் ட்ரெஸ்ஸு. वह या तो एक साड़ी खरीदेगी या एक ड्रेस. वह அவள் या तो एक साड़ी खरीदेगी ஒன்று ஒரு புடவை வாங்குவா. யாத்தோனா ஒன்று, ஏக்குனா ஒரு, சாடி புடவை, கரீதேகி ஒன்று ஒரு புடவை வாங்குவா. யா ஏக்கு ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது வ या तो एक साड़ी खरीदेगी या एक ड्रेस. वह या तो एक साड़ी खरीदेगी या एक ड्रेस. They must be either at home or at the office. அவங்க ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பாங்க. வே या तो घर पर होंगे या दफ्तर में. வே அவர்கள் या तो ஒன்று घर पर होंगे வீட்டில் இருப்பாங்க, யா அல்லது இல்லைன்னா दफ्तर में ஆஃபீஸில். ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஆஃபீஸில். வே या तो घर पर होंगे या दफ्तर में. அவங்க ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பாங்க. either finish your dinner or go to bed. either finish your dinner or go to bed. ஒன்று உன்னோட டின்னர் ஃபினிஷ் பண்ணு இல்லைன்னா தூங்கப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது या तो अपना रात का खाना खा लो या सोने चले जाओ. सोने चले जाओ. या तो ஒன்று அப்பனா ராத்துக்கா உன்னுடைய இரவுக்கான கானா உணவை காலோ எடுத்துக்கொள். யா இல்லைனா சோனே சலே ஜாவோ தூங்குறதுக்கு போ. சோனே தூங்க, சலே ஜாவோ போ. சலேனா செல்வது, ஜாவோனா போ, தூங்குறதுக்கு போ. या तो अपना रात का खाना खा लो या सोने चले जाओ. या तो अपना रात का खाना खा लो या सोने चले जाओ. या सोने चले जाओ. The weather will be either sunny or cloudy. The weather will be either sunny or cloudy. வெதர் வந்து இப்போது ஒன்று சன்னியாக இருக்கலாம் இல்லைன்னா க்ளவுடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது मौसम या तो धूप वाला होगा या बादल वाला. मौसमனா பருவத்தை குறிக்கும், சீசனை குறிக்கும். मौसम கிளைமேட்டு. யாத்தோ ஒன்று தூப்பு வாலா சன்னியாக இருக்கலாம், வெயில் அடிக்கலாம், தூப்பு வாலா ஹோகா. யா பாதல் வாலா அப்படி இல்லைன்னா க்ளவுடியாக இருக்கலாம். பாதல் வாலானா க்ளவுடியாக இருக்கலாம். मौसम या तो धूप वाला होगा या बादल वाला. मौसम या तो धूप वाला होगा या बादल होगा. கிளைமேட் ஒன்று சன்னியாக இருக்கலாம் இல்லைன்னா க்ளவுடியாக இருக்கலாம். I'm getting late. Either walk fast or take a taxi. I'm getting late. எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒன்று ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லைன்னா டாக்ஸி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது मुझे देर हो रही है. या तो तेज चलो या टैक्सी लो. मुझे देर हो रही है. எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. मुझे எனக்கு தேர் ஹோ தேருனா டைமை மென்ஷன் பண்ணும். லேட் தேர் ஹோ ரஹி है
லேட்டு ஆகுது. தேர் ஹோ ரஹி ஹை லேட் ஆகுது. யா தோ ஒன்று தேஜ் சலோ வேகமாக நட. யா அல்லது டாக்ஸி லோ டாக்ஸி எடு. எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஒன்று ஃபாஸ்ட்டாக நட இல்லைன்னா டாக்ஸி எடு. मुझे देर हो रही है, या तो तेज चलो या टैक्सी लो. या तो तेज चलो या टैक्सी लो. मुझे देर हो रही है, या तो तेज चलो या टैक्सी लो. तेजना வேகமாக, சலோனா நட, யா அல்லது டாக்ஸி லோ டாக்ஸி எடு, லோனா எடு. செகண்ட் ப்ளே எய்தர் த பியானோ ஆர் த கிட்டார். அவ பியானோ ப்ளே பண்ணலாம் இல்லைன்னா கிட்டார் ப்ளே பண்ணலாம். வ या तो पियानो बजा सकती हैं या गिटार. वो अवल या तो ஒன்று पियानो बजा सकती हैं पियानो बजा பண்ணுவா வாசிப்பா. யா அல்லது கிட்டார் இல்லைன்னா கிட்டார் வாசிக்கலாம். பஜானா வாசிக்கிறது. वो या तो पियानो बजा सकती हैं या गिटार. You should visit either the museum or the park. இந்த இடத்துல சுட்டு வந்திருக்கனால கம்பல்சரியாக ஒன்று மியூசியம் பார்க்கணும் இல்லைனா பார்க்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரும். तुम्हें या तो संग्रहालय या पार्क जाना चाहिए. तुम्हें நீ या तो ஒன்று சங்கிரகாலய மியூசியம் பார்க்கணும், யா அல்லது பார்க்குக்கு ஜானா சாகியே பார்க்குக்கு போகணும். ஒன்று மியூசியம் பார்க்கணும் இல்லைனா பார்க்குக்கு போகணும், பார்க்க பார்க்கணும். तुम्हें या तो संग्रहालय या पार्क जाना चाहिए. तुम्हें या तो संग्रहालय या पार्क जाना चाहिए. This work requires either time or money. This work requires either time or money. இந்த ஒர்க்குக்கு தேவை ஒன்று டைமு இல்லைன்னா பைசா. சில பேர் பைசா கொடுத்தீங்கன்னா உடனே முடிச்சு தரேன், இந்த ஒர்க்கை கொஞ்சம் டைம் எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒன்று டைம் வேணும் இல்லைனா பைசா கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது இஸ் காம் கேலியே யா தோ சமய சாகியே யா பைசா. இஸ் காம் கேலியே இந்த வேலைக்காக, இஸ்னா இந்த, காமுனா வேலை, கேலியனா காக, இந்த வேலைக்காக, யா தோ ஒன்று சமய சாகியே டைம் கொடுங்க. டைம் கொடுங்க அப்படின்னா டைம் வேணும், யா அல்லது பைசா. ஒன்று டைம் வேணும் இல்லைனா பைசா கொடுத்தீங்கன்னா செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கணும். दिस वर्क रिक्वायर्स एदर टाइम और मनी. इस काम के लिए या तो समय चाहिए या पैसा. The keys are either on the table or in the drawer. The keys are either on the table or in the drawer. இந்த கீ ஒன்று டேபிளில் இருக்கணும் இல்லைனா ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது चाबियों या तो मेज पर हैं या दराज में. चाबियों की சாவி या तो ஒன்று मेज पर हैं, மேஜை மேலே இருக்கும். மேஜ்னா மேஜை, பர்னா மேலே, ஹேனா இருக்கும். மேஜ் पर हैं या அல்லது தராஜ் में या தராஜ் में. தராஜ்னா ட்ராவில் இருக்கும். சாவி ஒன்று மேஜையில் இருக்கும் இல்லைனா தராஜில் இருக்கும், ஐ மீன் ட்ராவில் இருக்கும். चाबियाँ या तो मेज पर हैं या तराज में. चाबियाँ या तो मेज पर हैं या तराज में. either accept the offer or reject it. ஒன்று ஆஃபர் அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். या तो प्रस्ताव स्वीकार करो या उसे खारिज कर दो. या उसे खारिज कर दो. या तो ஒன்று பிரஸ்தாவ் ஸ்வீகார் கரோ ஆஃபரை அக்செப்ட் பண்ணுங்கள். ஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்ளுதல், பிரஸ்தாவ்னா ஆஃபரை, ஸ்வீகார் கரோ அக்செப்ட் பண்ணுங்கள். ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணுறது, கரோனா செய்யுங்க. யா அல்லது உசே அதை காரிஜ் கர்தோ ரிஜெக்ட் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க. காரிஜ்னா ரிஜெக்ட் பண்ணுறது, கர்தோனா செஞ்சிடுங்க. கர்னா செய்கிறது, தோனா செஞ்சிடுங்க. या तो प्रस्ताव स्वीकार करो या उसे खारिज कर दो. या उसे खारिज कर दो. ஒன்று ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேன்சல் பண்ணிக்கோங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. या तो प्रस्ताव स्वीकार करो या उसे खारिज कर दो. Do you want the small gift or the big one? Either is fine. உனக்கு ஸ்மால் கிஃப்ட் வேணுமா இல்லை பெரிய கிஃப்ட் வேணுமா? எதுவாக இருந்தாலும் ஓகே. எதர் இஸ் ஃபைன், எதுவாக இருந்தாலும் ஓகே. तुम ये छोटा उपहार चाहिए या बड़ा, कोई भी चलेगा.
தும்ஹே உனக்கு சோட்டா உபஹார் சின்ன கிஃப்ட் வேணுமா? உபஹார்னா கிஃப்ட் சாகியே வேணுமா? யா அல்லது படா பெருசா? கோயி பி சலேகா ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். தும்ஹே சோட்டா உபஹார் சாகியே யா படா? கோயி பி சலேகா. கோயி பி அப்படின்னா எதுவாக இருந்தாலும், எதுவானாலும், அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தான் பி. கோயினா எதுவாக இருந்தாலும், சலேகா ஓகே அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். தும்ஹே சோட்டா உபஹார் சாகியே யா படா? கோயி பி சலேகா. He didn't answer both questions, but he could have answered either one. He didn't answer both questions, but he could have answered either one. அவன் 2 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணலை, ஆனால் ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பான். பட் ஆனால் he could have answered either one. ரெண்டில் ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பான். उसने दोनों सवालों का जवाब नहीं दिया. उसने அவன் दोनों सवालों का 2 கொஷினுக்குமே ஜவாப் नहीं दिया ஆன்சர் கொடுக்கல. ஜவாப்னா ஆன்சர், नहीं दियाனா கொடுக்கல, நஹினா இல்லை, தியானா கொடுக்கல. லேகின் ஆனால் வஹ் அவன் கோயிபி ஏதாவது ஏக்கு ஜவாபு தே ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான். ஜவாபு தேக் சக்தா தா ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான். லேக்கின் வ கோயிபி ஏக்கு ஜவாபு தே சக்தா தா. உஸ்னே அவன் தோனோ, தோனோ அப்படின்னா 2, சவாலும் அப்படின்னா கொஷின், சவாலோங்கா 2 கொஷினுக்கும் ஜவாப் விடை நஹி தியா கொடுக்கல, நஹினா இல்லை, தியானா கொடுக்கவில்லை. லேக்கின் ஆனால் வஹ் அவன் கோயிபி ஏதாவது ஏக் ஜவாப் ஏதாவது ஒரு விடை தே சக்தாத்தா ஏதாவது ஒரு விடை கொடுத்துருக்கலாம். उसने दोनों सवालों का जवाब नहीं दिया, लेकिन वह कोई भी एक जवाब दे सकता था. Either of the 2 doors leads to the kitchen. Either of the 2 doors leads to the kitchen. 2 கதவில் ஒரு கதவு வழியாக நம்ம கிச்சனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இந்த 2 டோரில் ஒரு டோரு கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்குது. Either of the 2 doors leads to the kitchen. दोनों में से कोई भी दरवाज़ा रसोई तक जाता है. दोनों में से 2ல் கோயி பி ஏதோ ஒன்று, தர்வாஜா ஏதோ ஒரு கதவு, ரசோயி தக்கு ரசோயினா சமையலறை, தக்குன்னா சமையலறை வரைக்கும், ஜாத்தாக போகுது. இந்த 2 கதவில் ஒரு கதவு வழியாக போனால் கிச்சனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். दोनों में से कोई भी दरवाज़ा रसोई तक जाता है. दोनों में से कोई भी दरवाज़ा रसोई तक जाता है. I won't go there and she won't either. I won't go there and she won't either. நான் அங்கே போகலை, அவளும் அங்கே போகலை. மே வஹா நஹி ஜாவுங்கா நான் அங்கே போக மாட்டேன். இந்த இடத்துல கான்னு வந்திருக்கு இல்லையா, அப்போது இந்த டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸு. மை வஹா நஹி ஜாவுங்கா நான் அங்கே போக மாட்டேன். और மற்றும் வேபி நஹி ஜாயேகி அவளும் அங்கே போக மாட்டா. இங்கிலீஷில் ஃப்யூச்சர் டவுட்ஃபுல் சென்டென்ஸாக இருக்குது. ஐ வாண்ட் கோ தேர் அண்ட் சி வாண்ட் ஐதோ நான் அங்கே போக மாட்டேன், அவளும் அங்கே போக மாட்டா. मैं वहाँ नहीं जाऊँगा और वह भी नहीं जाएगी. This task is not easy and it is not quick either. This task is not easy and it is not quick either. இந்த டாஸ்க் இந்த ஒர்க்கு ஈஸியும் இல்லை, குயிக்காகவும் முடிக்க முடியாது. இந்த இடத்துல ஐதர் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாகவும் இருக்காது, குயிக்காகவும் முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். திஸ் டாஸ்க் இஸ் நாட் ஈஸி அண்ட் இட் இஸ் நாட் குயிக் ஐதர். यह काम आसान नहीं है. இந்த ஒர்க்கு ஈஸி இல்லை. यह काम இந்த வேலை, यहனா இந்த, காம்னா வேலை, ஆசான் நஹி ஹை ஈஸி இல்லை, ஆசான்னா எளிமையானது இல்லை, और மற்றும் ஆனால், தேஜ் பி நஹி ஹை வேகமாகவும் முடிக்க முடியாது. தேஜ் பினா வேகமாகவும், நஹி ஹை இல்லை வேகமாகவும் செய்ய முடியாது. यह काम आसान नहीं है और तेज भी नहीं है. இந்த வேலை ஈஸியும் இல்லை, சீக்கிரமாகவும் முடிக்க முடியாது. They didn't see the movie and we didn't either. They didn't see the movie and we didn't either. அவங்களும் மூவி பார்க்கல, நாங்களும் பார்க்கல. उन्होंने फिल्म नहीं देखी. उन्होंने அவங்களும்
ஃபிலிம் நஹி தேக்கி பார்க்கல, மூவி பார்க்கல, ஃபிலிம்னா மூவி, நஹி தேக்கி பார்க்கல, அவுர் மற்றும் ஹம்னே பி நாங்களும், நஹி தேக்கி ஹம்னேனா நாங்கள், பீனா நாங்களும், நஹி தேக்கி நாங்களும் பார்க்கல. உன்ஹோங்கனே ஃபிலிம் நஹி தேக்கி அவுர் ஹம்னே பி நஹி தேக்கி, அவங்களும் மூவி பார்க்கல, நாங்களும் பார்க்கல. They didn't see the movie and we didn't either. அவங்களும் பார்க்கல, நாங்களும் மூவி பார்க்கல. இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். ஹிந்தி ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கவலையே படாதீங்க. ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற 8 லெவலில் அட்லீஸ்ட் 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் உங்களோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 இயருக்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.